நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இப்போ வந்துருவாங்க. சரி ராம், இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அத்தை வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. சுவாமி, கடவுள் பூஜை நிக்க கூடாது. நீங்க இப்ப இருக்கிற சிலைக்கு பூஜை பண்ணுங்க. சரிங்கம்மா, பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? சரி, பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? உங்க மருமகன் வந்துட்டாங்களா? ராம், சீதா எங்க? சீதா வரலையா? என்னடா சொல்ற? அவ உன் கூட வரான்னு தானே நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். நான் அப்பவே அவளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டேம்மா. நீ கூட கூட்டிட்டு வருவேன்னு நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அவளை நீ விட்டுட்டு போயிருந்தீனா அவ எங்க தானே பார்க்கணும்? ஐயோ கடவுளே, அவ எங்க போனா? அத்தை, ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்திருப்பா. அதை எடுக்க வீட்டுக்கு போயிருக்கலாமே. இல்ல பிரியமா, அவ வீட்டுக்கு வரல. கடைசியா நான் தான் வீட்டை பூட்டிட்டு வந்தேன். கடவுளே. சித்ரதேவிமா, அவங்க ராம் சார் கூட வந்தத நானும் பார்த்தேன். அப்போ அவ எங்க போயிருப்பா? மா, நீங்க கவலைப்படாதீங்க. நானும் ரவியும் அவளை தேடி பார்க்கறோம். சரி போங்க. வா. சரிண்ணா. ரவி, நானும் உங்க கூட வரேன். பிரியா, அவங்க பார்த்துட்டு வரட்டும், நீங்க இரு. இல்ல அத்தை, பாவம் என் தங்கச்சி. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. நானும் போய் தேடி பாக்குறேன். சரி போங்க. கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? யாரு என்ன தப்பு பண்ணாங்க? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அவ எங்க இருந்தாலும் வந்துருவா. அவ வந்துருவா அத்தை. அந்த கடவுள் தான் அவளை கொண்டு வந்து சேர்க்கணும். அத்தை,
ஏய், எங்கடி போன? அவ பக்கத்துல தானே உன்னை இருக்க சொன்னேன் நானு. ஏங்க என்னாச்சு? அவ கயிறை அவுத்துட்டு சிலையை தூக்கிட்டு ஓட பாக்குறா. என்னங்க சொல்றீங்க? அவளை ரூம்ல கட்டி போட்டு தானே வச்சிருந்தோம். கிருஷ்ணா, நீதான் என்ன காப்பாத்தணும். என்னங்க சொல்றீங்க? ஏய், இல்லடி. ஏய், ஏய், ஏய். எங்கடி ஓட பாக்குற? என்ன தப்பிச்சு ஓட பாக்குறியா? நாங்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோம்னு நினைக்கிறியா? இங்க பாருங்க, கடவுள் சிலையை திருடுறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் இந்த சிலையை கோயிலுக்கு கொண்டு போயிடுறேன். ஏய், நீ கொண்டு போறதுக்காக தான் சிலையை நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோமா? ஒழுங்கா நல்ல முறையில சொல்றேன், மரியாதையா அந்த சிலையை கொடுத்துட்டு போயிடு. இல்ல இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். நீ குடுக்கலனா நாங்க விட்டுருவோம்னு நினைக்கிறியா? நீங்க என் உயிரை எடுத்தாலும் சரி, நான் இதை கொடுக்கவே மாட்டேன். ஏய், உன்கிட்ட இருந்த அந்த சிலை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். ஏங்க வாங்க அந்த பக்கம். ஏய், ஏய், stop, stop. ஐயோ, அம்மா. ஏய், ஏய், ஓடாத, நில்லு. நில்லுடி. ஏங்க, புடிங்க. அவன் ஓடுறா பாருங்க, சீக்கிரம் போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ரவி இங்கேயும் காணோம்? எங்க போயிருப்பாங்க தெரியலையே. நீ இந்த பக்கம் பாரு, நான் இப்படி பாக்குறேன். பாரு. சீதா, சீதா, சீதா. அண்ணி,
ரவி எங்கேயுமே அவளை காணோம். தெரியலையே பிரியா. வா அங்க பார்க்கலாம். சீதா, 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 சீதா. ரவி, ரவி. அண்ணா வா பிரியா. அண்ணா ரவி, இது யார் செருப்பு? பிரியா இது அண்ணியோட செருப்பு தானே? ஆமா, இது சீதா செருப்பு தான். ஒரு செருப்பு தான் இங்க இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா சீதாவுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிரியா சும்மா இரு, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அண்ணா அண்ணி இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பாங்க, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ஹலோ சார், நான் தான் கால் பண்ணேன். ஹலோ சார், சிலை இப்போ காணாம போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார். ஆனா இப்போ என் வைஃபும் காணும். என்னது, ஒய்ஃபையும் காணுமா? ஆமா சார், நாங்க எல்லாம் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சார், அவளை கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்க. டோன்ட் வரி, கண்டிப்பா நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். கொஞ்சம் சீக்கிரம் சார். ஷூர். கிருஷ்ணா, அவளை காப்பாத்துப்பா. இவங்க வந்தாலே இப்படித்தான், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். மேடம், இங்க எத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஏன் அவங்கள மட்டும் வீணா குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க? எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, கொஞ்சம் சும்மா இருங்க. சுமித்ரா, இவ்வளவு நேரமாகி சீதா வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, ராம், ரவி, பிரியா எல்லாம் அவளை தேடிதானே போயிருக்காங்க. கடவுள் இருக்காரு, கண்டிப்பா சீதாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. கடவுளே. சித்ரா. ராம், சீதா கிடைச்சிட்டலா? இல்லம்மா. இல்லனா என்னடா அர்த்தம்? நீங்க தானே அவளை போய் தேடணும். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஐயோ கடவுளே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னபூர்ணியம்மா, கோவில்ல தங்க சிலையையும் காணோம். உங்க வீட்ல இருந்து வந்த மருமக சீதாவையும் காணோம். எனக்கு என்னவோ. ஏய், என்ன சொல்ல வர? உங்க மருமக ஏதாவது. ஏய், அத்தை, அத்தை, சீதா, 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 சீதா எங்கம்மா போன? சீதா, 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 எங்க வந்துட்டியம்மா? இந்நேரம் வரைக்கும் எங்கம்மா போயிருந்த? என்ன ஆச்சுமா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் பாட்டி. இந்தாங்க அத்தை. இந்த கிருஷ்ணர் சிலை உனக்கு எப்படி கிடைச்சது சீதா? அத்தை, நான் கோயிலுக்குள்ள வந்தப்போ அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். சீதா, நீ இவ்வளவு நேரம் இல்லாதனால நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம்மா. ஆனா நீ இவ்வளவு போராடி கிருஷ்ணன் சிலையை கொண்டு வருவேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இது நீ கிருஷ்ணன் மேல வச்சிருக்கிற பக்தியை காட்டுதுமா. அம்மா, சிலை காணாம போனதை நினைச்சு நாங்க ரொம்ப நொந்து போயிட்டோம். ஆனா நீங்க சிலையை காப்பாத்தி கொண்டு வந்ததை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். சீதா, 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 போய் தண்ணி கொண்டு வா. சீக்கிரமா வா.
சீதா என்னம்மா சீக்கிரம், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ரவி சீக்கிரம் வாங்க இருங்க. ரவி சீக்கிரம் கொண்டு வாங்க, உட்காரு போடுங்க. உட்காரு அம்மா அண்ணி உட்கார சீதா உட்காரு பாத்து உட்காரா தண்ணி கொடு. சீதா 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 ஏய் கண்ணை தருமா சீதா 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 கண்ணை திறந்துட்டா பார்த்து மெதுவா